இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3ல இருக்கும். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருக்க வீடியோவை கேட்க ஆஃப் பண்ணிடலாம். எல்லாரும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க. சீக்கிரம் இங்க இருந்து வேமா எல்லாரும் ஓடுங்க. இந்த இடத்துக்குள்ள எல்லாரும் போய் கதவை சாத்திக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் ரோட்ல இருந்த குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்குள்ள அங்க இருந்த ரோட்ல இருந்த எல்லா குழந்தைங்களையும் கூட்டிட்டு பாதுகாப்பா அந்த குழந்தைங்களை அங்க இருந்த ஒருத்தர் அங்க ரோட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த ரோட்ல ஒருத்தன் கையில கண்ணை வச்சுட்டு கண்ணில் படுற எல்லாரையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அவன் சூட் பண்ணதுல அங்க இருந்த நிறைய பேர் இறந்தும் போயிடுறாங்க. அங்க இருந்த குழந்தைங்க எல்லாரையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் ஒருத்தர் அந்த இடத்தோட கதவை சாத்துறாரு. அப்போ அங்க இருந்த குழந்தைங்கள ஒரு குழந்தை அவரை பார்த்து அப்ப நீங்க உள்ள வந்துருங்க, சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு அவரோட குழந்தை அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து அந்த குழந்தைங்க இருக்கிற ரூமோட கதவை சாத்திடுறாரு. அப்போ அந்த குழந்தை அவரை பார்த்து அப்பா வெளியே போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு ப்ரூஸ் வெயின் லைஃப்ல நடந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் நினைச்சிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ப்ரூஸ் வெயினுக்கு தெரியாம ஆல்ஃபிரட் கார்ல இருந்துட்டு ப்ரூஸ் வெயின் பின்னாடி அவருக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ப்ரூஸ் பின்னாடி ஆல்ஃபிரட் மறைஞ்சிருந்த அவரோட ஷர்ட்ல மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து ப்ரூஸ் வெயினை சூட் பண்றதுக்காக ஆல்ஃபிரட் அவர் கையில வச்சிருந்த கன்னை ரீலோட் பண்றாரு. அப்ப இன்னொரு பக்கம் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ப்ரூஸ் அங்க ஒருத்தரை பார்த்து நேத்து டவுன் ஹால்ல நடந்த மீட்டிங்ல ஜிம் கார்டன் பேசிட்டு இருக்கும்போது அங்க கலவரம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலதானே அப்படின்னு ப்ரூஸ் அங்க ஒரு லேடியை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்க ப்ரூஸை பார்த்து உனக்காக நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு அவங்க ப்ரூஸை பார்த்து கேட்காதுக்கு நம்ம ப்ரூஸ் சாரி கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு, வர வழியில கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் என்னால டைமுக்கு வர முடியல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ் பண்ற எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருந்த ஆல்ஃபிரட் நான் நினைச்சா உன்னை இங்கேயே சுட்டு கொன்ற முடியும் ப்ரூஸ், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ இன்னும் சின்ன குழந்தை தான் அப்படின்னு ஆல்ஃபிரட் ப்ரூஸை பார்த்து தனக்கு தன்னை சொல்லிட்டு ப்ரூஸை சூட் பண்றதுக்காக எடுத்த கண்ணை மறுபடியும் அவரோட ஷர்ட்டுக்குள்ள இந்த கண்ணை மறைச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறமா அப்படியே நைட் ஆயிடுது. ப்ரூஸ் அவரோட ரூம்ல உட்காந்துட்டு அந்த தீவிரவாத கும்பல் போட்டிருந்த மாஸ்கை பத்தி யோசிச்சுட்டு அதை பத்தின ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ப்ரூஸ் வெயின் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு ஆல்ஃபிரட் ப்ரூஸ் வெயினை சூட் பண்றதுக்காக அவரோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவரோட ரூமை கையில வச்சு இந்த கன்னை வச்சு எய்ம் பண்றாரு. அப்போ திடீர்னு ஆல்ஃபிரட் முன்னாடி பேட்மேன் வந்து இதுக்கு முன்னாடி பேட்மேன் ஆல்ஃபிரட்டை சந்திக்கும் போது ஆல்ஃபிரட்டை நாக் டவுன் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்த DC-34 ஷாட் கன்னை பேட்மேன் அவர் கையில வச்சுட்டு அந்த கன்னை ரீலோட் பண்றாரு. பேட்மேன் அவர் கையில வச்சு அந்த கன்னை ரீலோட் பண்ணி அவர் முன்னாடி இருந்த ஆல்ஃபிரட்டை சூட் பண்றதுக்காக அவர் எய்ம் பண்றாரு. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து பேட்மேன் அந்த கன்னை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, நீ ஒன்னும் கொலகாரன் கிடையாது அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பேட்மேன் அவர் கையில வச்சு இந்த கன்னை வச்சு ஆல்ஃபிரட்டை சூட் பண்ணிடுறாரு. பேட்மேன் சூட் பண்ணதுல ஆல்ஃபிரட் உடம்புல புல்லட் பாஞ்சு ஆல்ஃபிரட் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அப்போ நம்ம பேட்மேன் அவர் பைக் எடுத்துட்டு அங்க இருந்து ஃபுல் ஸ்பீட்ல பேட்மேன் அவரோட பைக்ல போய் அவங்க இருந்து அபார்ட்மெண்டோட செவத்தை உடைச்சிட்டு பேட்மேன் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு பேட்மேன் பைக்கோட அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அப்பா அப்பா ப்ளீஸ் கதவை திறங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பையன் பூட்டப்பட்ட இருட்டு அறையில இருந்துட்டு பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அவன் பூட்டப்பட்ட ரூமுக்கு வெளியே அவனோட அப்பா கதவுல சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பையன் இருக்கிற இடம் ரொம்ப பயங்கரமாவும் இருட்டாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பயத்துல அழுதுட்டு அவன் பின்னாடி திரும்பி பார்க்கறான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்ததும் அவன் பின்னாடி ஒரு பபால் இருந்துட்டு அவனை பார்த்து கத்திட்டு அவனை வந்து கடிச்சிடுது. அந்த பபால் வந்து கடிச்சதும் வழியில அந்த சின்ன பையன் கத்த ஆரம்பிக்க அவன் கத்துனதுல அங்க இருந்து ஏகப்பட்ட பபால் பறந்து வந்து அந்த பபால் எல்லாம் அவனை சுத்தி சூழ ஆரம்பிக்குது. காத்தம் சிட்டியில நடக்கிற பிரச்சனையை பத்தி மக்கள் கிட்ட ஜிம் கார்டன் பேசினப்போ அந்த இடத்துல ஏற்பட்ட கலவரத்துக்கு காரணமா இருந்த அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பல்ல சேர்ந்த எக்கச்சக்கமான பேரை பேட்மேன் கொண்டுட்ட அப்புறம் தொடர்ந்து 2 வாரமா காத்தம் சிட்டில அந்த தீவிரவாத கும்பலோட தீவிரவாத செயல்கள் காத்தம் சிட்டில அளவுக்கு அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. ஒரே நேரத்துல காத்தம் சிட்டில ஏகப்பட்ட இடத்துல கொலை நடக்கிறது, ஒரே நேரத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல ராபரி நடக்கிறது, அதே மாதிரி காத்தம் சிட்டில ஒரே நேரத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த தீவிரவாத கும்பல் பேட்மேனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஏகப்பட்ட குரூப்பா பிரிஞ்சு ஒரே நேரத்துல காத்தம் சிட்டில ஏகப்பட்ட இடங்கள்ல குற்றங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் குற்றங்கள் நடக்கிறதுனால பேட்மேன் அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் தடுக்க முடியாம தடுமாற ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் பேட்மேன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடி குற்றங்களை எதிர்த்து அந்த தீவிரவாத கும்பல் கிட்ட இருந்து காத்தம் சிட்டியை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்ப இன்னொரு நாள் அது மாதிரி அந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்த எல்லாரும் ஒரு பில்டிங்ல அதிகப்படியான பேரு இந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க நடமாடுறத பார்த்ததும் பேட்மேன் அந்த பில்டிங்கே மொத்தமா பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடுறாரு. அந்த பில்டிங் அப்படியே வெடிச்சு சதறி பேட்மேனோட பேடாஸான முகம் அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க பில்டிங்ல தெரிய ஆரம்பிக்குது. அதை நம்ம பேட்மேன் இன்னொரு உயரமான பில்டிங்ல இருந்துட்டு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் நியூஸ்ல மேயர் ஜிம் கார்டன் காத்தம்ல நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்காக அப்போ மேயர் ஜிம் கார்டனுக்கு அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதிகள் அவரையும் தாக்கியிருக்காங்க. அந்த கலவரத்துல பேட்மேனும் ஈடுபட்டிருக்காரு. மேயர் ஜிம் கார்டனுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படி இந்த நாட்டுல பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு நியூஸ்ல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு மேயர் ஜிம் கார்டன் அந்த நியூஸை பார்த்துட்டு அவர்கிட்ட பேச வந்து அவரோட பொண்ணு பார்பரா கிட்டையும் அங்க இருந்த இன்னொரு போலீஸ் ஆபீசர் கிட்டையும் தயவு செஞ்சு அந்த நியூஸை ஆஃப் பண்ணுங்க, டிஆர்பிக்காக தேவையில்லாத செய்திகளை மக்கள் மத்தியில பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு மேயர் ஜிம் கார்டன் அவர்கிட்ட சொல்ல அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கலவரம் நடக்கும் போது அந்த மாஸ்க்
போட்டிருந்த தீவிரவாத கும்பல்ல இருந்து யாராவது மாஸ்க் கலட்டி அவங்களோட முக அடையாளங்களை பாத்தீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் மேயர் ஜிம் கார்டன் கிட்ட அங்க நடந்த கலவரத்தை பத்தின அவரோட இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்க, அப்போ மேயரோட பொண்ணு பார்பரா அவர்கிட்ட என்னோட அப்பாவோட நிலைமை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, உங்களோட இன்வெஸ்டிகேஷன் அப்புறமா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு பார்பரா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மேயரை பாக்குறதுக்காக மார்த்தா அங்க வராங்க. அங்க வந்த மார்த்தா பார்பரா கிட்ட மேயர் எப்படி இருக்காரு, அவருக்கு எப்போ குணமாகும் அப்படின்னு மார்த்தா அவர்கிட்ட கேட்க, அதுக்கு மேயர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மார்த்தா கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு மார்த்தா நான் உங்க கிட்ட கேட்கல, உங்களோட பொண்ணு பார்பரா கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்பரா மேயர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அங்க இருந்த போலீஸ் ஆபீசரை கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறா. இதோட இந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.